பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாம் ஒரு நிமிஷம் ஆண்டவர் கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உடைய வசனத்தை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பிரசன்ன எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷகரபாலாதி யாந்தானா மங்கடரதரா ஷண்டரலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவரே உமக்கு பிரியம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தர் அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. காபாலா தாடாரா ஷண்டாரா லாராபா ஷென்டேரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது அதிகாரம். சங்கீதம் நம்ம எல்லாரும் அறிந்த வேத பகுதி. சங்கீதம் 115வது அதிகாரம் 7லிருந்து நம்ம 8லிருந்து வாசிக்கலாம். அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, ஹல்லேலூயா, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். குறிப்பாக 12வது வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். காலையிலேருந்து தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னென்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுது பார்க்கிறதல்ல, ஆண்டவர் தெளிவாக அந்த காரியத்தை சொன்னது என்னென்னா, வர நாட்களில் இதை காட்டிலும் பல மடங்கு பெரிய நன்மைகள் நமக்காக காத்துட்டு இருக்கு. அல்லேலூயா. மிகப்பெரிய உயர்வுகள் காத்து கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய உயரங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறபடி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3 வாசிக்க வேண்டாம். அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை. அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, நமக்கு எட்டாத ஒரு உயரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். காபாலா தாடாரா ஷண்டாராபா, எட்டாத ஒரு உயரம். ஆமேன். இங்கே இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். நம்ம நினைக்கக்கூடாது இப்போ நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு, நம்ம வளர்ந்துருக்குறோம். இல்லை, நம்ம இன்னும் இதை விட உயரமான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. இதை விட மேன்மையான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த போகிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஏன்னா அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அதனால தான் மேல் வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. ஆமென். இஸ்ரவேலே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே தான் அவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளிலே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், அவர் ஆசீர்வதிக்கிற நாட்கள், அவர் ஆசீர்வதிக்கிற காலங்கள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். இப்பொழுது பார்க்குறதெல்லாம் ஒரு கையளவு மேகம்தான், ஒரு அடையாளத்தை தான் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். இதை விட மேன்மைகளை, இதை விட திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை விட மேன்மைகளை, உயரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உயரமான ஸ்தலத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்கள் இந்த காரியத்தை பார்ப்பீங்க கட்டாயமா. ஆமென். பெரிய உயரம் காத்துட்டு இருக்குங்க. ஹல்லேலூயா, பெரிய உயரம் காத்துட்டு இருக்கு. ஆமென்.
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எதுக்குன்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிலர் காரியங்களை சொல்லிட்டு வேகமாக நம்ம கடைசியாக கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் எப்படி செய்ய போகிறார் முதல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கு முதலாவது இருக்கும்? நம்ம எல்லாம் அறிந்த வேத வசன பகுதி தான் சங்கீதம் 133வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் அறிந்த வேத பகுதி 133 எடுத்து வாசிக்கலாம். 1லேருந்து சில வசனங்களை. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறது, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கும். நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அங்கே கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதத்தை எந்த இடத்துல கட்டளையிடுகிறார்? எங்கு ஆசீர்வாதம் இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல. அல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ணுகிற குடும்பத்தில். அல்லேலூயா. ஒருமனப்படுகிற இடம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆமென். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லேலூயா. அது குடும்பமாக இருக்கலாம், ஆமென், நம்முடைய சபையாக இருக்கலாம், நம்முடைய ஐக்கியங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த எல்லையில் வரணும். கர்த்தர் எப்படியாவது இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் எப்படியாவது அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த எல்லையில் கட்டவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி எந்த இடத்துல எதுக்காக நம்ம வாஞ்சிக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் ஆசீர்வதிக்க, அவர் இறங்கி வர ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மனம். அல்லேலூயா. ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமோஸ் 3:3 எடுத்து வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒருமனப்படுகிற இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கும். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று வாசித்தோம். சீயோன் பர்வதத்தில் இறங்குற பனிக்கொப்பான ஆசீர்வாதம், எர்மோன் மலையில் இறங்குகிற ஆசீர்வாதம். அடுத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆரோன் சிரசின் மேல் இறங்குகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா பாருங்கள். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய பலத்த அசைவாடுதல் அங்கே இருக்கும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இடத்துல, ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல, ஒருமனப்படுகிற இடத்துல ஆவியானவர் பலத்த விதத்தில் இறங்கி வந்து விடுவார். அவருடைய பிரசன்னம் பலமாக இறங்கி வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் அந்த இடத்துல பலமாக இறங்கி வரும். ஆவியானுடைய அசைவாடுதல் பயங்கரமாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் ஒருமனப்படுகிற, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஜெபத்தில் நம்ம கேட்கறது கூட நீங்கள் 2 பேர் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டால் போதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஒருமனப்படுகிற இடத்துல கர்த்தருடைய நன்மைகள் இறங்கி வரும். ஒருமனப்படுகிற இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஒருமனப்படுகிற இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கி வரும். ஒருமனப்படுகிற இடத்துல கர்த்தர் நியமித்திருக்கிற உயரமான உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த இடத்திலே கட்டவிழ்ப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தர், நான் திரும்ப சொல்லுகிறேன், இது ஏதோ ஒரு காரியத்தை பேசணுன்றதுக்காக இல்லை. நீங்கள் விசுவாசித்தா அந்த காரியத்தை பார்ப்பீங்க. நான் விசுவாசத்தோடு தான் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து வருகிறேன். தேவன் சொன்னார், இனி வர நாட்களில் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, பெரிய உயரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்க்கிறதை காட்டிலும் மகா மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மகா பெரிய மேன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நன்மை இறங்கி வர வேண்டுமானால் ஒருமனப்படுகிற இடத்துல நான் இறங்கி வந்துடுவேன். நீங்க கூப்பிடுனாலும் அங்கே இறங்கிடுவேன்றார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடம். ஆமென்.
ரொம்ப பிடித்த இடம் ஒருமனப்பட்டு வாசம் பண்ணுகிற இடம். அதனால தான் ஆண்டவர் அந்த காரியத்தை திரும்ப சொல்லுகிறார். ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, ஆமேன். அப்போ எங்கே நாம் ஒருமனப்பட முடியும்? அதை தான் அந்த வசனத்தை ஆமோஸ் 3:3 வாசித்தோம். 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்போ 2 பேர் ஒன்றா நடக்கிறாங்க அப்படின்னாவே அங்கே ஒருமனப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. 2 பேர் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒருமனம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 பேர் ட்ராவல் பண்ணலை, அல்லது குடும்பம் ஒன்றா ட்ராவல் பண்ணலை, அல்லது ஐக்கியம் ஒன்றா ட்ராவல் பண்ணலை, சர்ச் ஒன்றா ட்ராவல் பண்ணலைன்னா அங்கே பிளவுகளை பிசாசு விதைத்திருக்கிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. அங்கே பிரிவினைகளையும் பிளவுகளையும் சத்துரு உள்ள விதைத்திருக்கிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ யார் 2 பேர் ஒன்றா நடந்து போகிறாங்க, ஒரே மைண்டில் நடக்கிறாங்கனாவே அவங்களுக்குள்ள ஒருமனம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருமனம் இருந்தால் தான் ஒன்றாவே ட்ராவல் பண்ண முடியும். ஆமேன். ஒருமனம் இருந்தால் தான் ஒன்றா ட்ராவல் பண்ண முடியும். அதை தான் அந்த வார்த்தை சொல்லுது. குடும்பத்தில் இன்றைக்கி நிறைய நேரத்தில் பிரிவினைகள் ஏன் வருது? குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாத காரணம் என்னென்னா, ஆளுக்கு ஒரு டைரெக்ஷனில் போகிறதுனால, ஆளுக்கு ஒரு முடிவுகளை எடுக்கிறதுனால, ஆளுக்கு ஒரு காரியத்தை செய்கிறதுனால குடும்பத்தில் ஒரு மனம் பாதிக்கப்படுது. அதே போல் சர்ச்சில் நம்ம சபைகளில் ஒரு மனம் இல்லாமல் போகிறதுக்கு விசுவாசிகள் மத்தியில்னா ஆளுக்கு ஒவ்வொன்று குரூப்பிசம். இது நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். சபையில் ஒரு மனம் இல்லைனாவே நீங்கள் நல்லா உஷாராயிடணும். என்னென்னா அங்கே குரூப்பிசம் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன, ஒரு 10 விசுவாசி ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, இன்னொரு 10 விசுவாசி ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. இந்த 2 டீமும் ஒன்றா இணையாது. இது பாஸ்டர்கிட்ட குறை சொல்லும் அந்த டீமை குறித்து, அந்த டீம் பாஸ்டர்கிட்ட இந்த டீமை குறை சொல்லும். அல்லேலூயா. இவங்க அப்படி செய்கிறாங்க பாஸ்டர், அந்த இடத்துல ஊரில் இப்படி போகிறாங்க, அப்படி செய்கிறாங்க அப்படின்னு விசுவாசிகள் மேலே இருக்கிறவங்ககிட்ட போட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நடக்குதுனாவே விசுவாசி நான் ஆரம்ப காலத்தில் சர்ச் நடத்தும்போது பார்த்துருக்குறேன். என்கிட்ட ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும். அப்போ வருதுனாவே நான் புரிஞ்சுக்குவேன், ஒரு மனம் சபையில் இல்லை. அல்லேலூயா. சபையில் என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. அதே போல் குடும்பத்தில் அதே போல் ஒரு சூழ்நிலை உருவாகுதுனாவே குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை என்பதை ஆணித்தனமாக நாம் அதை அங்கீகரித்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கலைன்னா பின் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டியது வரும் பின்னாட்களில். அல்லேலூயா. பின்னாடி ஏற்பட போகிற பிளவுகள், சிதைவுகள், உடைக்கப்படுறது, சிதறடிக்கப்படுறது, இது எல்லாவற்றையும் கட்டாயம் அந்த குடும்பம் அல்லது அந்த ஐக்கியம் அல்லது அந்த குறிப்பிட்ட நபர்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியாது. அப்போ ஒன்றா ட்ராவல் பண்ண முடியலனாவே அங்கே ஏதோ பிசாசு ஏதோ ஒன்று விதைக்கிறான்னு அர்த்தம். நம்ம உஷாராயிடணும். அல்லேலூயா. ஒன்றா ட்ராவல் பண்ண முடியலனாவே நம்ம ஜாக்கிரதையாயிடணும். நம்ம அந்த இடத்துல பிரிவினைகளை பிசாசு உண்டாக்க நினைக்கிறான். அல்லேலூயா. இதில் இந்த ஒருமனை ஆரம்பிக்கிற இடம் என்னென்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸோடு பேசுகிறேன். அது பிகினிங் ஸ்டேஜில் எப்பேற்கொண்ட இடத்துலையும் நம்ம ஒருமனப்பட்டுருவோம். இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்ப விசுவாச நிலையில் வந்திருப்போம் பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்ட நேரத்தில். அப்போது ஒருமனப்படுறது ஈஸியாக இருந்திருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ஒபே பண்ணுவோம். எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் அப்படியே ஆவியில் வளர என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம ஒருமனப்படுறத தடை பண்ண ஆரம்பிப்போம். என்னென்னா, அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இருக்கிற சுயத்தை பிசாசு தூண்டி விட்டுருவான். அவன் ஒருமனதை கெடுக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் குடும்பத்தில், ஐக்கியத்தில், சர்ச்சில், ஆவிக்குரிய நிலைகளில், எல்லா வட்டாரத்துலேயும் அவன் பயன்படுத்துகிற காரியம் என்னென்னா, ஒரு மனுஷனுடைய ஈகோவை டச் பண்ண தூண்டி கிளறி விட்டுருவான். நீங்கள் எதுக்கு அவர் சொல்கிறத கேட்கணும், அவர் குடும்பத்தில் நீங்கள் சொல்கிறதா நான் கேட்கணுமா, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அப்படி ஈகோவை தூண்டி விட்டாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அங்கே ஒரு மனம் போயிடும். ஏன் ஒரு மனம் போகணும்னு நினைக்கிறான் பிசாசுனா, ஒருமனப்பட்டுட்டா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. ஒருமனப்பட்டுட்டா அந்த இடத்துல டெலிவரன்ஸ் வந்துடும், விடுதலை உண்டாயிடும். ஒருமனப்பட்டுட்டா அபிஷேகம், அக்கினி அந்த இடத்துல ஊற்றப்பட்டுடும். ஒருமனப்பட்டுட்டா அந்த இடத்துல எழுப்புதல் வந்துடும். அல்லேலூயா. ஒருமனப்பட்டுட்டா குடும்பத்தில் விடுதலை உண்டாயிடும். இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருக்கிற பொல்லாத ஆவி ஓட வேண்டியது வரும். அந்த எல்லையில் அவனால் கிரியை செய்யவே முடியாது. ஆகவே தான் அவன் என்ன பண்ணுறான், தந்திரமாக
பல சூழ்நிலைகளில் அவன் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து ஒரு மனதை கெடுக்கணும். ஒரு மனப்பட்டு இவங்க ஜெபம் பண்ணக்கூடாது, ஒரு மனப்பட்டு இவங்க ஐக்கியப்படக்கூடாது, ஒரு மனப்பட்டு இவங்க ஒன்றா ட்ராவல் பண்ணக்கூடாது, ஒரு மனப்பட்டு இவங்க ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கூடாது. அப்போ பிசாசு எதிர்பார்க்கிறது என்னென்னா ஒரு மனத்தை குலைக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு மனம் உண்டாகணும். ஏன்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால் ஒரு மனம் அங்கே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. பிசாசு நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறான், அதனால் ஒரு மனதை குலைக்க பார்க்குறான். அல்லேலூயா. நான் அதான் சொன்னேன், ஆரம்ப நிலையில் நம்ம விசுவாசிகளான பொழுது எப்பேற்பட்ட காரியத்துக்கும் நம்ம ஒபே பண்ணிகிட்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நம்மளை விட அல்லது ஆவியில் அல்லது நம்மளை விட அனுபவத்தில் கர்த்தர் எந்த இடத்துல யாரை வச்சுருந்தாலும் அவங்களோட சொல்கிறத கேட்டு நீங்கள் ஒருமனப்பட்டுட்டீங்க. அதுக்கு தான் குடும்பத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் புருஷன் என்னவா இருக்கிறாரு, குடும்பத்தில் தலையாக இருக்கிறாரு. அப்போது தலை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா அங்கே ஒரு மனம் உண்டாகும். அல்லேலூயா. அதே போல் தான் ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் ஒவ்வொருத்தரை ஆவிக்குரிய வாழ்வாக இருக்கட்டும், பூமிக்குரிய வாழ்வாக இருக்கட்டும், உங்களோட ஒரு படி மேலே கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் ஒருமனப்பட்டுட்டிங்கன்னா அங்கே ஆசீர்வாதம் உண்டாயிடும். அல்லேலூயா. இல்லை முரண்டு பிடிப்போன்னு சொன்னால் அந்த இடத்துல ஆசீர்வாதம் நிச்சயமாக வராது. அங்கே ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அது குடும்பத்தில் அடம் பிடிச்சாலும் அங்கே ஆசீர்வாதம் வராது. குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள், போராட்டம், மனஸ்தாபம், கவலை, இப்படி நிறைய வந்துட்டே தான் இருக்குமே தவிர, ஆனால் எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்கு அந்த அந்த உயரங்களுக்கு நாம் கமிட் பண்ணுறோமோ அங்கே ஒரு மனம் ஆட்டோமேட்டிக்காக உண்டாயிடும். அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறதை சொல்கிறேன். இன்றைக்கும் எவ்வளோ பேருக்கு வருஷக்கணக்கில் எங்கே ஊழியக்காரங்க தெரியும், எவ்வளோ வருஷக்கணக்கில் எவ்வளோ ஊழியக்காரங்க மத்தியில் போனாலும் இப்போவும் கர்த்தர் எனக்குன்னு மேலே மூத்தவர்கள், ஊழியத்தில் அனுபவம் உள்ளவர்கள், ஆவியில் உயரத்தில் இருக்கிறவங்கள அவங்க சொல்கிறத எதிர்த்து பேசாமல், எதிர்கேள்வி கேட்காமல் இப்பவும் அப்படியே கீழ்ப்படிஞ்சு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும் என்னோட இவங்க மேலே இருக்கிறாங்க, ஆனால் கரெக்டாக இருக்கிறாங்க, தேவனோடு நடக்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறத அப்படியே நான் கேட்டு கீழ்ப்படியும் பொழுது நான் அதை செய்ய 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 எனக்குள்ள ஆசீர்வாதத்தையும் ஆவியில் வளர்ச்சியும் பார்த்து கொண்டு இருக்கிறேனே தவிர நான் ஒருபோதும் கீழே போனதே கிடையாது. அல்லேலூயா. சமீப நாட்களில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தினுடைய கிரியைகளை ஊழியத்தில் பல எல்லைகளில் கண்கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளை நினச்சிருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போக விரும்புகிறார். ஆனால் அந்த எங்கே அந்த ஆசீர்வாதம் வரும்னா, நம்பர் 1, ஒருமனப்படுகிற இடத்துல அந்த ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஒருமனப்படுகிற அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். 2வது பாருங்கள், அதே வசனத்தில் நம்ம வாசித்தோம், அதே 115வது அதிகாரத்தில் வாசிங்க. அந்த வாசித்த அதே பகுதிகள் வாசிங்க. இஸ்ரவேல் இல்லை அடுத்த இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். ஆமென். அது எல்லா வசனமும் என்ன சொல்லுதுன்னா, அவரையே நம்பு, அவரையே நம்பு. அல்லேலூயா. வேற யாரையும் நம்பாத, அவரையே நம்பு. ஆமென். அவர் சொல்லியிருக்கலாம், இதுலேயும் கொஞ்சம் நம்பிக்க, அதுலேயும் என்னையும் நம்புப்பான்னு சொல்லலை. எல்லா பேரை சொல்கிறார். விசுவாசி, ஆரோன் குடும்பத்தார், இஸ்ரவேலு, ஆசாரியர், எல்லா கேட்டகரி மக்களையும் பார்த்து சங்கீதக்காரர் சொல்கிறார், அவரையே நம்புங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு மனுஷனை யார் இந்த பூமியில் ஆசீர்வதிக்க முடியும்னா, நீங்களும் நானும் யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென். ஒருவேளை அப்படி நம்ம நினைப்போம்னா அதை விட ஒரு மடமை வேறு எதுவுமே இல்லை. மடமையான ஒரு எண்ணம் வேறு எதுவுமே கிடையாது. நான் யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது, என்னால் யாரும் ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. இதை ஒத்துக்கிறோமா? ஃபஸ்ட்டு ஒத்துக்கலைன்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு மாம்சம் இருக்குதுன்னு அர்த்தம். நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், நான் ஜோஷ்வாவாகிய நான் எந்த ஒரு மனுஷனுக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, ஆசீர்வதிக்கவும் முடியாது. எனக்குள்ளிருந்து கர்த்தர் ஏதாவது செஞ்சாதான்.
மற்றபடி வெறும் பிரயோஜனமற்ற ஒரு நபராக தான் நாம் இருப்போம். அல்லேலூயா. நமக்குள்ளே நிறைய நேரத்தில் ஒரு எண்ணம் எழும்போம். என்னென்னா, என்னால் தான் இவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, என்னால் தான் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. உனக்குள்ளிருந்து அவர் செயலாற்றுகிறபடினால. அல்லேலூயா. எனக்குள்ளிருந்து ஆவியானவர் செயலாற்றுகிறபடினால. ஆவியானவர் ஆப்பாயிட்டானா நானும் ஒன்றும் உதவாதவன் தான். அல்லேலூயா. ஆவியானவர் இல்லைன்னா பியூஸ் போன பல்பு தான் எல்லாருமே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்பு, கர்த்தரையே நம்புங்க, வேற யார் மேலேயும் நம்பிக்கை போகக்கூடாது. அல்லேலூயா. வேற யார் மேலேயும் நம்பிக்கை போகக்கூடாது. கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. பாருங்க, நம்ம எல்லாரும் அறிஞ்ச வேத பகுதி தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம். நம்ம நிறைய நேரத்தில் அந்த வசனங்களை வாசித்திருக்கிறோம். நான் அந்த நாளில் திரும்ப அந்த பகுதியை நினைவூட்ட விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயனுடைய களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த இவ்விடத்தில் என்றும் செய்யவில்லை என்று சொன்னான். அல்லேலூயா. யோசேப்பு, ஆண்டவர் யோசேப்பு ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டார். ஆமென். நம்ம எல்லாரும் அதை அறிந்திருக்கிறோம். சங்கீதக்காரர் சொன்னது படி கர்த்தர் நம்ம நினைச்சிட்டார்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை உயரத்தில் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. சூழ்நிலை தேவையில்லை, பேக்ரவுண்டு தேவையில்லை, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் தேவையில்லை, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர் மேலே கொண்டு வந்துடுவார். ஆமென். ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் யோசேப்பை கர்த்தர் நினச்சிட்டார். அதனால தான் தரிசனத்தை கொடுத்து அவன் அற்புதமாக அந்த இடத்துலேருந்து வேறு பிரித்து கூட்டிகிட்டு வரார். அல்லேலூயா. வேறு பிரித்து கூட்டிகிட்டு வரார். அங்கிருந்து ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏன்னா சுற்றிலும் பொறாமை பிடிச்சவங்க தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. அல்லேலூயா. புற்றுல எரிச்சல் ஆகிற அண்ணன் தம்பிங்க மத்தியில் கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்க முடியாதுன்னு அழகாக செப்பரேட் பண்ணி, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். எந்த ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுறானோ ஆண்டவர் அதுக்கு முன்னாடி அவங்கள செப்பரேட் பண்ணுவார். குடும்பத்திலேருந்தே பிரிச்சிருவார், அந்த ஊர்லேருந்து பிரிப்பார். அந்த பழைய உறவு இருக்குது பார்த்தீங்களா, பழைய ஆட்கள், அவங்களுக்கு கொஞ்சம் தூரப்படுத்தி தான் கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா அந்த இடத்துலையே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார்னா வேதம் சொல்லுது, பொறாமை பிடிக்கிற ஆவிகள் சுற்றிலும் பல்ல கடிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, பொறாமையும் எலும்புரிக்கு அதுக்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார். பொறாமை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒருத்தர் நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமைப்படுறாங்கனாவே அதனால் படுற வேதனை கொஞ்சம் நஞ்சில்லை, பல வேதனைகள் வரும். சரீரத்தில் வாதிக்கும், பொருளாதார காரியத்தில் வாதிக்கும், நம்ம எல்லா இடத்துலையும் குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையிலும் அது அடிக்கும் வந்து. அதனால தான் கர்த்தர் பல நேரத்தில் இந்த கூட்டத்து மத்தியில் ஒன்று வச்சு ஆசீர்வதிக்க என்னால் முடியாது, அதனால் செப்பரேட்டாக பிரித்து தூக்கிட்டு வந்துடுறாரு அழுக்கா. தாவீதை பாருங்கள், யோசேப்பை பாருங்கள், ஆபிரகாமை பாருங்கள், வேதத்தில் எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்கள். யாரெல்லாம் கர்த்தர் தரிசனமாகி நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை நான் நினச்சிட்டேன், உன்னை அழைச்சிட்டேன், உன்னை முன்குறிச்சிட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ முதல்ல அவர் செஞ்ச வேலை அங்கிருந்து அப்படியே தூக்கிட்டு வேற எங்கன்னா கொண்டு போயிடுறார். அல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் பார்க்க முடியும், இந்த பூமியில் நம்மையும் பார்க்க முடியும். நம்மளெல்லாம் இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்கிறனாவே எங்கேயோ இருந்து கர்த்தர் வேறு பிரித்து வேரோடு பிடிங்கி எடுத்தாந்து இங்கே நட்டு இருக்கிறார். ஆமேனா இல்லைங்களா? அல்லேலூயா. இங்கிருந்த சில பேரை வேற எங்கேயோ வேரோடு பிடிங்கி நட்டு இருக்கலாம், அங்கிருந்த சில பேரை இங்கே கொண்டு வந்து நட்டு இருக்கலாம். ஆனால் யாருமே இங்கத்தி ஆளு கிடையாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாருன்னா அந்த மனுஷனை முதல்ல செப்பரேட் பண்ண விரும்புகிறாரு.
ஏன் அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு கடந்த முறை ஆண்டவர் பேசும்போது சில காரியத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினார். இப்போ தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ண உடனே அவன் அண்ணன் தம்பிகளை அந்த குடும்ப சூழ்நிலை வச்சு ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா சாமுவேல் அபிஷேகம் பண்ண வரும் பொழுதே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த பிரச்சனையுடைய வெளிப்பாடு தான் யுத்த காலத்துக்கு தாவீது போகும்போது எலியாபு வயிறு எறிகிறான் அவனை பார்த்து. அவனுக்குள்ளே இருக்கிறதான ஈகோ, அவனுக்குள்ளே இருக்கிற எரிச்சல், அவனுக்குள்ளே இருக்கிற பொறாமை எல்லாம் வார்த்தைகளால் கொட்டி தீர்த்துடுறான். உனக்கு எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு ஆணவம், உனக்கு துணிகரம், யுத்தத்தை பார்க்கவா வந்த அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான். காரணம் என்னன்னா, அவன் ஏற்கனவே சாமுவேல் போகும்போது அபிஷேகம் பண்ண போன ஆள் இந்த எலியாப் தான். அல்லேலூயா. அவன் மேலே கையை வைக்க போயிட்டாரான் அபிஷேகம் பண்ண. ஆனால் ஆண்டவர் தடுத்து அவன் இல்லை, அடுத்த அண்ணன் அவன் இல்லை, அடுத்து அவன் இல்லை. இப்போ யோசித்து பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இவனை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எல்லாரும் 7 பேரையும் அண்ணன் தம்பிகளை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஊர் கண்ணு முன்னாடி ராஜா அபிஷேகம், சாதாரண அபிஷேகம் இல்லை, ராஜரீக அபிஷேகத்தை, தைல கொம்பின் அபிஷேகம், அதுவும் சாதாரண ஆள் அபிஷேகம் பண்ணலை. சாமுவேல் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் தேசமே அவர் உள்ளே வரும்போது கதி கலங்குது, அப்படியே பீதி ஆகுறாங்க. நீங்கள் வர்றது நல்லதா கெட்டதா, சமாதானமான செய்தி தானா அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த நபர் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு சின்ன பையன் மேலே தைல கொம்பத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாருன்னா, ஏற்கனவே நெக்லெக்ட் ஆனவங்களாம் சிரிச்சினா இருமானுங்க, உள்ளுக்குள்ளே புகை போயிருக்கும். அல்லேலூயா, ஆமேன். அதனுடைய வெளிப்பாடு தான் யுத்த காலத்தில் மொத்தத்தையும் கொட்டிட்டான். ஆண்டவர் பார்க்குறாரு, தாவீதை இவனுக்கு மத்தியில் விடவே கூடாது, அதனால தான் வனாந்தரம். ஆமேன். சில நேரத்தில் குடும்பத்தை விட்டு நம்மளை பிரித்து சில வனாந்தரத்தில் நடத்துகிறாருன்னா ஒரு பெரிய வயல்வெளி காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓ ராக்கா ஷந்தாடா ராபா, ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்மளை விட்டு சில எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்துகிறாருனாவே பெரிய ஒரு மேன்மை காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பொறாமை பிடித்த மக்கள் மத்தியில், எரிச்சல் உள்ள மக்கள் மத்தியில், சின்ன ஆசீர்வாதத்தை பார்த்தாவே அதை பார்த்துக்கு சகித்து கொள்ளாத மக்கள் மத்தியில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த எல்லையிலேருந்து அப்புறப்படுத்துவார், செப்பரேட் ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோசேப்பை பார்த்தாரு, தரிசனம் கொடுத்துட்டாரு. தரிசனத்தை சொன்னதுனாலேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. தரிசனத்தை சொன்னதுக்கே இவனுங்க இப்படி பண்ணுறானுங்களே, இவனுங்க மத்தியில் இருந்தால் இவன் வாழ மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் குழியில் போட வைத்தார். ஆமேன். குழியில் போட்டு இஸ்மவேலர் கையில் விற்க வச்சார். ஆமேன். சில இடத்துலலாம் நமக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் பின்பதாக ஒரு பெரிய மகிமை காத்து கொண்டு இருக்கிறது, ஒரு பெரிய மகிமை காத்து கொண்டு இருக்கிறது. ஓ மேன்மை காத்து கொண்டு இருக்கிறது. ஷபா லா காதா ரபா லா தடபா, ஒரு மேன்மை காத்து கொண்டு இருக்கிறது, ஒரு உயர்வு காத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் சில பள்ளங்களிலே நம்ம அனுமதிக்கிறார், சில குழிகளிலே நம்ம போடப்படுகிறோம், சில பேரால நம்ம புறக்கணிக்கப்படுகிறோம், சில பேரால நம்ம நிந்திக்கப்படுகிறோம், சில பேரால நாம பொறாமைக்குள்ளாகப்படுகிறோம். இது எல்லாவற்றுக்கு பின்பதாக ஒரு பெரிய உயர்வு இருக்கிறது, ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ராஷா காடா ராபா காடா ராபா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நினைச்சிட்டாருங்க. இது வரைக்கும் இல்லை, வர நாட்கள்ல ஓ ராபாலா ஷாக்கா டாராபா, இந்த வருஷத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், தேவ சன்னிதானத்திலிருந்து வருகிற நாட்கள் இப்ப இருக்கிறத விட நீங்க மேல போவீங்க. நம்ம மேல போவோம், கர்த்தர் மேலே கொண்டு போவா. கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஓ ராக்கா ஷக்கா ராபாலா தியாந்தா ராபா. இப்போ இருக்கிற குழியின் அனுபவத்தை பார்த்து கலங்க வேண்டாம், இப்போ இருக்கிறதான வனாந்தரத்தை பார்த்து கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இருக்கிறதான சூழ்நிலையில் பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். ஓ வரப்போகிற மகிமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீ வைத்திருக்கிற மேன்மைக்காக நன்றி, வைத்திருக்கிற மகிமைக்காக நன்றி, வைத்திருக்கிற உயர்வுக்காக நன்றி, வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக நன்றி. நமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட ஆமேன் அந்த மேன்மை நிமித்தம் அவமானத்தை சிலுவையிலே சகித்தார், அவமானத்தை சிலுவையிலே சகித்தார். தமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட மகா உன்னதமான மேன்மை, மகா பெரிய ஆசீர்வாதத்துக்காக அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். இப்போ நாம போய் கொண்டிருக்கிற பாதையை நீங்க சகித்து கொண்டு அப்படியே நீங்க ஆண்டவரோடு டிராவல் பண்ணுவீர்கள் ஆனால், ஆண்டவரோடு நீங்க நடப்பீர்கள் ஆனால், என் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலே உயர்த்தின தேவன் ஓ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ஓ ராபாலா ஷகாடா பாகாதா ரகாடா ராபா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை நினச்சிருக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் தடுக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால தாங்க பார்க்குறோம், யோசேப்பை ஆண்டவர் செப்பரேட் பண்ணி கொண்டு போகிறார். கொண்டு போய் இது எல்லாம் கடந்து போனாலும் சில நேரத்தில் இது சில எல்லையில் நாம் இது போல் தவறை பண்ணியிருக்கிறோம் அல்லது பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். என்னென்னா, கர்த்தர் கொண்டு போயிட்டார், அவர் உருவாக்குறாரு. அவர் உயரமான இடத்துக்கு கொண்டு போகும் பொழுது என்ன செய்கிறாரு, அவனோடு கூட சிறைச்சாலையில் வந்தவனிடத்தில் நம்ம எல்லாம் அந்த கதையை அறிந்திருக்கிறோம். ஒருத்தன் மறிப்பான், இன்னொருத்தன் பழைய ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவான். அந்த பழைய ஸ்தானத்தில் நிறுத்த போகிற பானபாத்திரக்காரர்கிட்ட சொல்கிறாரு, நீ பழையபடி ராஜாவுக்கிட்ட வேலைக்கு போய் சேரும் பொழுது என்னை நினச்சி என்னை குறித்து நல்ல விதமானா ஃபேக்ட்டு தான், யதார்த்தம். நான் தப்பு பண்ணலை, தப்பு பண்ணாமையே இந்த இடத்துல என்னை பிடிச்சி போட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் சொல்லி எப்படியாவது என்னை வெளியில் கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கடைசி வசனம் வாசிங்க, 23. ஆனாலும் பான பாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம் யாரெல்லாம் நம்பியிருக்கிறோமோ அவங்களெல்லாம் கர்த்தர் நம்மளை விட்டு அப்புறப்படுத்துவார். ஆமென். ஏன்னா, இஸ்ரவேலே நீ கர்த்தரையே நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவரை மட்டும் நம்பி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதில் ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமாக இருப்பார். தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஆளாக இருப்பீங்கன்னா, அவரை நேசிக்கிற ஆளாக இருப்பீங்கன்னா, அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்த நபராக இருப்பீங்கன்னா, ஒன்று புரிஞ்சிக்கணும், எப்பெல்லாம் அவர் நம்புறதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் டைவர்ட் ஆனால் கூட அதுக்கு காரணமாக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் பிளாக் பண்ணிடுவார் ஆண்டவர், அடைச்சிடுவார், அடைச்சிட்டு வனாந்தரத்தில் விட்டுருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அதில் அவர் ரொம்ப வைராக்கியமாக இருக்கார். என் பிள்ளைகள் என்னை மட்டும்தான் சார்ந்திருக்கணும், என்னை மட்டும்தான் நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. என்னை மட்டும். ஏன்னா அவர் தானே கூப்பிட்டார், அவர் தானே அழைச்சார். தாயின் கருவிலை உருவாக முன்னமே தெரிந்து கொண்டவர் அவர் தானே. அவரால் தானே இந்த மேன்மை, அவரால் தானே இந்த உயர்வு, அவரால் தானே, அவர் நினச்சதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் நம்ம நினச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது ரெண்டாவது காரியம், அவரை மட்டுமே நம்பணும். யோசேப்பு மனுஷன் மேலே அவன் நம்பிக்கை கொஞ்சம் டைவர்ட் ஆனோன்னு ஆண்டவர் பார்த்தாரு. இல்லை என் மகன் கொஞ்சம் ட்ராக் மாறுதுன்னு சொல்லி பான பாத்திரக்காரன் அவனை நினையாமல் கர்த்தர் மறக்க பண்ணினார். பானபாத்திரக்காரன் மறக்கலை, யார் மறக்க பண்ணினது? ஆனால் அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும், சில நேரத்தில் நம்ம அடிப்பட்ட பிறகு ஒரு வெறி வரும், வைராக்கி வரும், பற்றிய ரோஷம். அப்பா இதுக்கப்புறம் நான் ஆண்டவர் மட்டும்தான்ப்பா பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே அப்படி பண்ணான்னா சில இடத்துல போய் அவமானப்பட்டு வெக்கப்பட்டு சில இதெல்லாம் அசிங்கப்பட்ட பிறகு அதுக்கு தான் பிரதர் யாரையும் நம்பக்கூடாது, அதுக்கு தான் பிரதர் அடிப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லுவோம், அதுக்கு தான் பிரதர் யாரையும் நம்பக்கூடாதுன்னு. ஆண்டவர் சொல்கிறார், அது முன்னாடியே செஞ்சுருந்தா இந்த அவமானம் ஏன்பா உனக்கு வருது? ஹல்லேலூயா. முன்னாடியே உன் நம்பிக்கை ஏன் என் மேலே இல்லை, முன்னாடியே என் நம்பிக்கை போச்சு. இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் அவர் நேரம் வந்துருச்சு. திரும்பவும் யோசேப்பு கர்த்தர் பக்கமாக டைரெக்ஷனை திருப்பிட்டார். ஹல்லேலூயா. திருப்பின உடனே எவன் மறந்தானோ அவனே திருப்பி ஞாபகப்படுத்துகிறார். அதான் பியூட்டி. ஹல்லேலூயா. யார் மறந்தானோ கர்த்தரை மட்டும் நம்பி, கர்த்தர் எனக்கு நீதி செய்வார், கர்த்தரை நீதியை பட்ட பகலை போல மாற்றுவார், கர்த்தரை நீதியை வெளிச்சத்தில் கொண்டு வருவார், கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது கட்டாயம் என்னை ஆசீர்வதிப்பார்னு அதுக்கப்புறம் ஆண்டவரையே நம்ப ஆரம்பிக்கும் பொழுது, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், என் நம்பிக்கை கர்த்தர் மேலே மட்டும் இருக்கும் பொழுது எனக்காகவே சில சூழ்நிலைகளை அட்மாஸ்பியரில் ஆண்டவர் கிரியேட் பண்ணுவார். நான் இதோட முடிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், விளங்குதா தெரியல, நான் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறதுனால
எனக்காகவே ஒரு ராஜாவுக்கு சொப்பனம் கொடுப்பார், எனக்காகவே அந்த ராஜாவின் சமாதானத்தை கெடுப்பார், எனக்காகவே அந்த ராஜாவை புலம்ப வைப்பார், எனக்காகவே அந்த ராஜாவை காத்திருக்க வைப்பார். நான் அந்த இடத்துல போகிற வரைக்கும் அந்த சொப்பனத்துக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்தாலும் அவங்களால டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. காரணம், கர்த்தரை நினைத்து விட்டார், கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்பி விட்டார், நான் அந்த இடத்துல போகணும்னு முன்குறித்து விட்டார். ஆகவே எப்பேற்பட்ட நபர்கள் வந்தாலும் அந்த இடத்துல அவர்களால சொல்யூஷனை கொடுக்க முடியாது. நான் போய் நின்னா மாத்திரமே அங்கே விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, தாவீதுக்கு அதேதான். தாவீதுக்காகவே ஒரு யுத்தத்தை 40 நாள் ஆண்டவர் கடத்தினார். நான் நம்புறேன். ஆமென். 2 நாள்ல முடிச்சிருக்கலாம் யுத்தத்தை, 3 நாள்ல முடிச்சிருக்கலாம், இல்ல சண்டை போட்டு யாராவது ஒருத்தர் வெட்டின்னு சாவுங்கடான்னு விட்டு இருக்கலாம். ஆனால் தாவீது யுத்த களத்துக்கு வருகிற அந்த சூழ்நிலை உருவாகிற வரைக்கும் யுத்தம் நடக்கவில்லை, யுத்தம் ஆரம்பமாகவில்லை. ஏனென்றால் என் மகனை நான் நினைச்சிட்டேன், என் பிள்ளையை ஆசீர்வதிக்க போறேன், என் பிள்ளையை எல்லாரும் முன்னாடி உயர்த்த போறேன். அதனால 40 நாளும் ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணி வச்சார். தாவீது களத்துக்கு வந்தாரு, யுத்தம் முடிவுக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காபாலா ஷண்டாராபா, எனக்கு தெரியும் சம்திங் ஹேப்பனிங். கத்த நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறா. எனக்கு தெரியும் ஆவியில் சில காரியத்தை கத்த செஞ்சுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ராபா காத்தா ரா ஷேகே டே ரேபே எல்லாம் அப்படியே எழுப்பி ஜெபிக்கலாமா, ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் சொல்கிறார், அவரை மட்டுமே நம்பு, அவரை மட்டுமே நம்பு. ஓ ராக்கா, ஏன்னா அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ராக்கா ஷாக்கா தாடா ராபாலா ஷேகே டே ராபோ ஹொந்தோரு ஷண்டாலா மௌதி அங்காடா ராபா. ஆமென். எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லா. ராக்கா தானாமா ராக்காட்டா ராபாலா ஷண்டாரா ராபா ரேபா ஹாந்தரா ஷேகே டே ரே பியாந்தா ராபா. எல்லாம் அப்படியே ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Rabala shakada rabala shakata rabala raba reba baba shekeri bala rababa rakada raba shantara la raba. எல்லாம் அப்படியே சத்தம் உயர்த்தி ரகாதோ ஷேகேடே ரேபே டே ரகாடா மாகா ஷேகேடே ரே ரபாகாடோ ரோ ஷேகேடே ரேபே டே ரபாஹாதா ரபா ஷகடா லா ரபா பாபா ஏகாதா ரபா ஷேகேடே ரே பேபே. எல்லாம் சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேபா ஹந்தரா பாபா ஷேகேடே ரேபே ரிபா பாபா ஷேகே ரேபே லே தே ரேபே ஷேகேடே ரேபே ரபா காடா ரபா ஷேகேடே ரேபே ரதனமா ஷேடே இயேசுவா, இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவே. இன்னொரு விஷயம் எல்லாருமா, இயேசுவா பலத்த துருகோ. இயேசுவா ரபா பாபா ஷகடா ரபா பாபா ஓ பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய். நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில்.
ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பி வெகு விரைவில். ஆபத்து நாளில் ஆமாப்பா வெகு விரைவில் என்னுடன் இருப்பி தப்புவிப்பி தலை நிமிர செய்திடுவே. என்னுடன் இருப்பி எல்லாவற்றுக்கும் தப்புவிப்பீங்கப்பா. எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. ஓ கைகளை உயர்த்தி இயேசுவா இயேசுவா உந்தன் நாமோ இயேசுவா. ரெகாதா ரபா தோரோ ஷேகே தெரேவே ரபா ரபஷே. நீதிமான் நான் ஓடுவேன் ஓடியாதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடியாதற்குள் சுகம் காணுவேன். அப்படியே 2 கைகளை உயர்த்தி அப்படியே அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, அவர் நம்மை நினைச்சிட்டாருங்க. அவர் நினைத்திருக்கிறார். ஏ காரா தாடாரா கத்த நீங்கள் அறியாததும் நீ எட்டாததுமான ஒரு பெரிய உயரம் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது மகனே. பெரிய உயரம் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ரபா பாபா ஷகடா ரபாலா தடரபா. இப்பொழுது நீ பார்த்து கொண்டு இருக்கிறது அல்ல, இப்பொழுது நீ காண்கிறது அல்ல, இப்பொழுது நீ நிற்கிற பார்க்கிற நிலை ஸ்தானம் அல்ல. உனக்காக வைத்திருக்கிற ஸ்தானம் மிக பெரியது. உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் மிக பெரியது. உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஓ பலத்த வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. ரே பா கா டா கா டே ஷே இயேசுவா இயேசுவா உந்தன் நாமோ நீதிமான் நான் ஓடுவேன் ஓடியாதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடியாதற்குள் சுகம் காணுவேன். இயேசுவா இயேசுவா உந்த நாமோ பலத்ததொருகம். இயேசுவா ஓ ஆண்டவரே பலத்ததொருகம். நீதிமான் நான் ஓடுவேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையின் அபிஷேகம் இறங்கட்டாப்பா. நீதிமான் ஓ சுகமாய் ஓடுவான். ஓ ரிபகரபன மரிபகரவு ஓ காணுவே. வேடனின் கண்ணீர் பாழாக்கும் கொள்ளை நோய் ஆணுகாமலே தப்புவிப்பி. வேடனின் கண்ணீர் பாழாக்கும் கொள்ளை நோய் ஆணுகாமலே தப்புவிப்பி. என்னை மூடி மறைத்து கொள்வே. உமது சிறகாலே என்னை மூடி மறைத்து கொள்வே. இயேசுவா
துருகா இயேசுவா இயேசுவா உந்த நாமோ பலத்த துருகா நீதிமானா ஓடுவே இயேசுவா சுகம் காணுவே நீதிமானா ஓடுவே சுகம் காணுவே. நல்ல வாய்களை திறந்து நல்ல துதித்துக் கொண்டே ஆண்டவரே இந்த நாளில இஸ்ரவேலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு. அவர் நினைத்திருக்கிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓ ஷாகா ராபா ராபா காராபா ஓ ரீபா நாமா ராபா காராபா. நல்ல அந்நிய பாஷைகளில ஓ ரீபா காராபா பாபா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஓ தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது உண்மையா இருக்கும் பொழுது அவரை ஆசீர்வதித்தவர், யோசேப்பை உயர்த்தி வைத்தவர். அவர் நிச்சயமா இந்த நாளில இதை காட்டிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஓ பெரிதானவைகளை காண்பாய். ஓ ரிபாகா ராபா நாமா ராபா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்க பண்ணினவர். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை தகப்பனை, ஒவ்வொரு ஊழியக்காரர்களை, ஒவ்வொரு நண்பர்களை, ஒவ்வொரு உற்றார் உறவினர்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஓ ஆசீர்வதிப்பீராக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-14 முடிய ஓ உன் கூடையும் பேசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு ஓ நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேல ஓ நிரம்பி வழியட்டோ. இயேசுவா இயேசுவா உந்த நாமோ இயேசுவா. தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையமானவர். ஓ யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ரபகா ரபா இமானா ஓடுவே ஓடியாதற்குள் சுகம் காணுவே. நீதிமானா ஓடுவே ஓடியாதற்குள் சுகம் காணுவே. நன்றி ஆவியானவரே. தொடங்கும் போது முடிவு வரைக்கும் அளவில்லாத பிரசன்னப்பா, அளவில்லாத மகிமை. ஓ இந்த கூடுகையில் ஏதோ ஒரு மிராக்கள் செய்திருக்கிறீங்கப்பா, ஏதோ அற்புதங்களை செய்திருக்கிறீங்கப்பா. நாங்களுமே நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஆரம்பம் முதல் அற்பம் வரைக்கும், ஓ துவக்கம் முதல் அப்பா முடிவு வரைக்கும் உங்க மகிமையினால், ஓ வார்த்தையினால் இடைப்பட்டிருக்காக நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஓ நன்றி 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 நன்றி. ஓ நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி ஏசப்பா. எல்லா துதியும் எல்லா கணமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உங்க பாதத்தில் நாங்கள் விழுகிறோம் அப்பா, உங்க பாதத்தில் நாங்கள் விழுந்து கேட்கிறோம் அப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே தகப்பனே. அப்பா, யோசேப்பு உங்களையே நம்பி இருக்கும் பொழுது, தாவீது உங்களையே நம்பி இருக்கும் பொழுது இந்த ஸ்தானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தீங்களப்பா. எத்தனை குழிகள், எத்தனை பள்ளங்கள், எங்க வாழ்க்கையில எத்தனை மேடுகள் சறுக்குகள் வந்தாலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறவர், எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறவர். உமக்கே துதியும் உமக்கே கனமும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா.
இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.